ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் நிறைய மெசேஜ் பண்ணுறது என்னென்னா, ப்ரோ இந்த கப்பீஸ் இந்த கிளைமேட்டுக்கு எப்படி ப்ரோ வளர்க்குறது, இறக்காமல் எப்படி ப்ரோ வளர்த்துறது. ஸோ அப்படிங்கிற டவுட் தான். ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நான் ஒன்றே சொல்லிக்கிறேங்க. கப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த டப்ஸில் அந்த மாதிரி வளர்க்கு டேங்க்கில் வளர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா பிளான்ட் டேங்க் செட் பண்ணி அதில் வளர்த்துங்க. இல்லாட்டி மீன் வந்து கொஞ்சம் கஷ்டம் வளர்த்துறது கப்பீஸ் டேங்க்கில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டப்ஸில் வளர்த்துங்க. டப்ஸில் வளர்க்கும் போது என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு டப்பா, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் வளர்க்குறதா இருந்தாலும் பெரிய டப்பா எடுத்துக்குவேன். ஸோ பெரிய டப்பாவில் தண்ணி ஊற்றி, ஸோ இதை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 20 லிட்டர் பிடிக்கும். 20 லிட்டர் பிடிக்கிற டப்ஸில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரையாக டாப் அப் மட்டும் தான் பண்ணுவேன். டாப் அப் மட்டும் பண்ணும்போது என்னென்னா மீன் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதுக்கு வந்து பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இது எப்படின்னா, ஒரு கப்பீஸ் பொறுத்த வரைக்கும் அது எந்த மாதிரி வாழக்கூடிய மீன்னா, ஒரு ஆற்றுலையோ இல்லை குளங்கள்லையோ வந்து பார்த்தீங்கன்னா குட்டையோ அந்த குட்டை மாதிரி தண்ணி நிற்கும், அப்படியே ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலையில் வாழக்கூடிய மீனுங்க தான் இந்த கப்பீஸ் வெரைட்டி மீன். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணிங்கன்னா மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. நான் எப்பயுமே சொல்கிறேன், அதாவது இங்கே பாருங்கள், நீங்கள் இங்கே பாருங்கள், இதை பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குல்ல. ஸோ இதில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கே தெரியும் நினைக்கிற குட்டி பாருங்கள். இது தண்ணியே பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் குட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ நான் தண்ணி வந்து மாத்திரங்கிற பேரில் நான் தண்ணி தெளிவாக வச்சணும், இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா மீன் வந்து செத்து போயிடுது. இல்லை ஒன்றும் இல்லை, குட்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுங்களா எல்லாத்தையும் எத்தனை குட்டி பாருங்கள். ஸோ இது நார்மலாகவே இந்த மாதிரி செட்டப்பில் தான் இதுக்கு வந்து நல்லா ப்ரீட் ஆகுது. நான் அதையும் நோட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தேன்னா மீன் வந்து வீக் ஆயிடுது. ஸோ அதே மாதிரி தான் இன்னொன்று, இப்போ நீங்கள் குட்டி போட்டுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜெர்மன் ரெட்டு குட்டி இருக்குது, இல்லை இதோட குட்டி நிறைய பேர் கலெக்ட் பண்ணால் குட்டி இறக்குதுங்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, குட்டியை நீங்கள் அதே மாதிரி தாங்க, இப்போ ஒரு வெரைட்டினா ஒரு வெரைட்டி மெயின்டைன் பண்ணுங்கள், மீன் வந்து குட்டி வந்து இறக்காது. இப்போ உதாரணத்துக்கு ஜெர்மன் ரெட்டு குட்டி போடுதுன்னு வச்சுக்கோங்க, ஜெர்மன் ரெட்டு நல்லா தாங்கக்கூடிய மீன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸிரோ வெரைட்டி, இந்த அல்பினோ வெரைட்டி கொஞ்சம் கஷ்டம். இதோட குட்டியும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரமாக ரெண்டுமே செத்து போயிடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு அதுக்கு ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா ஜெர்மன் ரெட்டு குட்டிக்கும் அஃபெக்ட் ஆகும். அதனால குட்டியை முடிஞ்சாலும் தனியாக வைங்க, வெரைட்டிஸ் முடிஞ்சாலும் தனியாக வைங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, முக்கியமானது சொல்லணுன்ட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு மீன் இப்படி வளர்த்திட்டு இருக்கோம். மீனை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி நல்லா வளர்த்திட்டு இருக்கோமா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு டிசீஸு இல்லை ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆயிரும். கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியதான், எனக்கு மட்டும் நடக்காதுன்னே சொல்ல. அந்த டைமில் வந்து மெடிசன் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். மெடிசனோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்து அந்த மீனை காப்பாற்றிடணும் அப்படின்னு நினைப்போம். அதை முடிஞ்ச அளவுக்கு கப்பீஸ்க்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா கப்பீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிடாதீங்க. மெடிசன் இந்த டிசீஸ் டைமை சொல்கிறேன், அப்படியே விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கல் உப்பு இருந்தால் மட்டும் ஒரு 4 கை போடுங்க. அதுவுமே டெய்லியும் ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா வந்து கப்பீஸ் வந்து எந்த மெடிசனுமே கேட்காதுங்க. கப்பீஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து மெடிசன் வந்து என்ன பண்ணாலுமே கேட்காத. நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு நாள் அது ரெடி ஆகும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு மேலே மீன் கண்டிப்பாக இறக்கும். பட் ஆனால் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமே விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் ரெக்கவர் ஆயிருங்க. இன்னொன்று, நம்ம கொடுக்குற அந்த தண்ணி தான் மெயினுங்க. தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஏஜ்டு வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு, அதாவது பழைய தண்ணி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பழைய தண்ணிங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டப்பில் பிடிச்சிட்டு அந்த தண்ணி எந்த அளவுக்கு பழசாகுதோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டப்பாவில் பிடிச்சி வைக்கிறீங்கன்னா அந்த தண்ணி எந்த அளவுக்கு பழசாகுதோ அந்த அளவுக்கு மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதுதான், வேறு எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு பிகினர்ஸாக இருந்தால் சொல்லி கேளுங்க. இப்போ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ வெரைட்டியில் ரொம்ப கஷ்டம். நிறையா பிகினர்ஸ் வந்து தப்பு பண்ணுறோம். அது அழகாக இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும், பட் என்னென்னா செட் ஆகாது. ஸோ இதை என்ன தான் சொன்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அல்பினோ தான் கண்டிப்பாக பிடிக்கும். பட் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு இந்த க்ரீன் லேஸு, இது நான் சேலுக்கோசம் சொல்ல, இது ஏன்னா எங்கடைய கம்மியாக தான் இருக்குது. இந்த க்ரீன் லேஸு, இந்த ரெட் சில்வர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது நான் எதுக்கு இதை ட்ரை பண்ண சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு டெத் ரேஷியஸோ வந்தாலுமே, அதாவது டிசீஸே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா தாங்கக்கூடிய ஃபிஷ்ஷு. ஸோ ஃபுல் கோல்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸே வந்தாலும் கொஞ்சம் தாங்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாத பட்சத்தை இறக்கும். அதே அந்த ஃபுல் ரெட்டு, ஸோ அந்த அல்பினோ ரெட்டில் என்ன ஆகணும், உடனே கண் இமைக்கிறதுக்குள்ளே இருந்து டக்குன்னு டெத் ஆயிரும். ஸோ அதனால தான் திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் மெயினுங்க. தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு ஏஜ்டு வாட்டராக யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தான் மெயின். தண்ணிக்கு அப்புறம் தான் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டு எல்லாமே. ஃபுட்டுமே அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீனாக கொடுங்க, அதுதான் மெயின். தண்ணி தான் பாருங்கள், என்னோட இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் மீன் நல்லா நிறையா தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1-2 மீன்லாம் இல்லை. நான் வந்து இப்படி தண்ணி பிடிச்சி வச்சுருவேன் அப்படியே. இது வந்து கொஞ்ச நாள், இது வந்து இப்போ தான் 4 நாள் தான் ஆன தண்ணி. இது பாருங்கள், இது வந்து ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கும். அப்படியே தண்ணி நிறையா பிடிச்சி வச்சுருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா
தண்ணி நம்ம பிடிச்சி வைக்கும்போது என்னன்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா மீன் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இது போட்டு எதாவது மூடி வச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே குட்டி பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள் ஃபுல்லாக மூடி கவராக தான் இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ பாருங்கள், இதை தண்ணியை நான் மாற்றுறதே இல்லைங்க, விட்டுட்டேன். பாருங்கள் குட்டி பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுக்காம விட்டிங்கன்னா நிறையா மீன் உற்பத்தி ஆகுதுங்க. அதையும் பார்த்துட்டேன் நான். இந்த மாதிரி நீங்கள் கண்டுக்காம விட்டிங்கன்னா நல்லா மீன் நிறைய உற்பத்தி ஆகுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் புதுசாக மீன் விட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இருந்ததுன்னா ஓகே, புதுசாக மீன் விட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப சில்லாக இருக்கும், அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும். டப்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. தண்ணியை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே போதுங்க. தண்ணி தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு இது கப்பீஸ்க்கு. அதே மாதிரி டிசீஸ் வந்துச்சுன்னா மட்டும் தயவு செஞ்சு தண்ணி மாத்திர வேலை இல்லை ஏதோ ஒன்று பண்ணிடாதீங்க. தண்ணி அப்படியே வச்சுருந்தீங்கன்னா மீன் நல்லா இருக்குங்க. இதுதான் கப்பீஸோட சீக்கிரட், வேறு எதுவுமே இல்லை. தயவு செஞ்சு கப்பீஸுக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி தான் மெயின். தண்ணி நீங்கள் என்ன பண்ணாலுமே தண்ணி நல்லா இருந்ததுன்னா மீன் இறக்கவே இருக்காதுங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டம்போயர் இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு 3 வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி டிசீஸ் ஒன்று வரும். அது வந்ததுன்னா என்ன பண்ணேன்னா தண்ணியே மாற்றலை. அந்த டைமில் தண்ணி மாற்றிருந்தேன் அப்படின்னா எல்லா மீனும் அவுட் ஆகிருக்கும். ஸோ ஓகேங்களா, தண்ணி மாற்றக்கூடாதுங்கிற அப்போ எப்படா மீன் ஏதாவது இதாக இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப இதாக இருந்ததுன்னா மட்டும் என்ன ஆகுனா லைட்டாக கீழே மட்டும் தண்ணி உறிஞ்சிட்டு டாப்அப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சைஃபன் பம்பை வச்சு கீழே மட்டும் உரிங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கப்பீஸில் என்ன ஆகுனா, இப்போ உதாரணத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேரு அது மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம் நல்லா க்ரியேட் ஆகுங்க. பிளட் வார்ம் க்ரியேட் ஆகும்போது நேச்சர் ஃபீடு வரும்போது அதுக்கு இருக்கிற இம்யூனிட்டி போகிற மாதிரி வேறு எந்த மீனுக்கு இருக்காது, ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இப்போ தண்ணி வச்சிட்டோம்னா அது எந்த அளவுக்கு பழசாகுதோ அந்த அளவுக்கு மீன் நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் ஃபஸ்ட்டு விடும்போது அந்த மீன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு, எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் இருக்கிறதோட மேல் தான் இருக்கும். ஏன்னா மேல் தான் வந்து ரொம்ப வீக் ஆயிரும் சீக்கிரமாக. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி கொடுக்குற மாதிரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு, ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபுட்டை மாற்றி கொடுங்க. ஒரு நாள் பெல்லட் கொடுக்குறமா, ஒரு நாள் ஹை ப்ரோட்டீன் கொடுங்க. ஹை ப்ரோட்டீன் ஒரு நாள் கொடுக்கலாமா, சிங்கிங் பெல்லட் ஒரு நாள் கொடுங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் காப்பாற்றிக்கலாம், ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். முக்கியமானது ஒன்று தான், ஏதோ ஒன்று சின்னதாக லைஃப் பிளான்ட் உள்ளே போட்டு வளர்த்து பாருங்கள். நான் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் இந்த கப்லான்ஸ் வெரைட்டி இல்லை ஏதோ ஒன்று வச்சுருப்பேன் பாருங்கள், வேலஸ்டீனியா பிளான்ட்டு. ஸோ இதில் பிளான்ட் வைக்கும் போது என்னென்னா ஹைடிங் ஸ்பேஸும் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கே ஃபார்ம் ஆகும்போது அது மீன் சாப்பிடும்போது நல்லா க்ரோத் ரிசல்ட் நல்லா கொடுக்குது. அதையும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதுலேயே பாருங்கள் ஃபின்ராட் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ வால் ஊட்டி இறக்கும் மீன். அதெல்லாம் வந்து நான் மட்டும் தண்ணி தான் மெயினாக அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வேறு மீன் இது இப்போ இதை தூக்கிட்டு வேறு மீனோட விட்றாதீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தால் மீனாக இருக்காது, ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ.